அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ஸ்ரீ சுப்பையா சாமிகள், குயவன்குடி. உருவமில்லாத அதிக சக்தியுடைய பிரம்மாண்ட திருத்தலம். தீமிதி திருவிழா அன்று நன்றி சொல்ல வரும் பல்லாயிரம் மக்கள். ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஜீவசமாதி அடைந்த சாது சுப்பையா சாமிகள். முருகன் வேலை வணங்க கனவில் தோன்றும் சுப்பையா சாமிகள். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வட்டாரத்தில் உள்ள குயவன்குடி ஊராட்சியானது வரலாற்று சிறப்புமிக்க குமரகுருபரர் அருட்திரு சுப்பையா சாது சித்தர் கோவிலுக்கு பெயர் பெற்ற கிராமமாகும். சுப்பிரமணிய சாமி நம்ம கதிராமத்திற்கு வந்ததாக சேர்க்கிறோம். கதிராமத்தில் வந்ததாக சேர்க்கிறோம். அவங்க வேல் மட்டும் பூஜை பண்ணதாகவும் திரும்ப அது வேலை நம்மளே ஆக்கிரமம் பண்ணி அடைச்சி வச்சு அதை கோயிலை கட்டி எல்லாம் வளைஞ்சி சொந்தமாக நிர்வாகம் பண்ணி திரும்ப அது புரட்சியாக வந்தவொடனே 4 பேர் இந்த ஊரில் போட்டு நிர்வாகம் பண்ணிட்டாங்க. சாதி சமய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிராக விளங்கும் மகான்கள் சித்தர்களைத்தான் இதுவரையில் பார்த்து வந்திருப்போம். ஆனால் இந்த மகா சித்த புருஷர் ஜீவன் அடக்கமாகியுள்ள இந்த குயவன்குடி கிராமமானது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்று கூறலாம். அதாவது இங்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர விழாவில் பூக்குழி இறங்குதல் விழா நடைபெறுகின்றது. இத்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக கூறப்படுகிறது. இப்போ பூக்களி நிகழ்ச்சி வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ போன ஆண்டுல ஒரு பூக்களி அழைச்சி அப்ப நிறைய பேர் பூக்களை இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இறங்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் இங்க நின்றுக்காரு, பக்கத்துல நின்றுக்காரு. அவங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா அவர் பங்காளியில் இறந்துருக்காங்க. அதை பொருட்படுத்தாம அவர் 2 சொல்றாங்க. அவர் 7 பேர்ல இறங்கும்போது அவர் மட்டும் இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்த உடனே 2 செப்பு வச்ச உடனே கீழே கூட தடுமாறுகிறாரு, விழுந்துறாரு. விழுந்தாலும் பயசரிச்சு 2 பயசரிச்சு தூக்கிறாங்க. அவர் கையை வலிக்கி விட்டு மறுபடியும் விழுந்தாரு. மறுபடியும் கடுமையா காயமாயிருச்சு. அவர் தூக்கி போய் சரி பண்ணா சரி பண்ண முடியல, நெஞ்சில பாய்ச்சிருச்சு. இதான் உண்மை. அதுக்கப்புறம் சேவல் இறங்கி மரத்துல சேவல் குதிச்சு இறங்கி வந்துருக்கு, அப்படிங்கிற இறங்கி வந்துருச்சு. அப்ப யாரு? அப்ப சுப்பையா தான் இறங்கிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் மனசுல எல்லாரும் முடிவு பண்ணாங்க. சுப்பையா தான் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வேண்டும் வரம் கிடைத்து சிறப்பித்து வருகின்ற பக்தர்கள் ஏராளம் ஏராளம். இந்த விழாவில் பல வெளிநாட்டினர்களும் கலந்து தீமிதி விழாவில் கலந்து கொள்கின்றனர் என்பது சிறப்பு வாய்ந்த செய்தியாகும். யாரு வேண்டி வரவங்களுக்கு அந்த பூஜை விதிகள் பண்றவங்க சொன்னா அது அந்த பொருத்தமா நடக்கும். இப்ப முடியல, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சாமி போடுங்க, நம்ம அங்க வீதியை பூசுங்க, சரியா வரும், நடந்துருக்கு. குழந்தை இல்லை, அது அங்க அந்த ஆழத்துல போய் அந்த மண்ணை எடுத்து வாயில போடுங்க, கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நடக்குது. இதுதான் திருவிழா நடக்குது, எல்லாம் நடக்குது.
விசேஷம் இல்லை. ஒவ்வொருத்தர் நேர்த்தி வச்சுக்காங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி குழந்தை இருக்கணும், குழந்தை பூல் இறங்க போல, குழந்தை அடிக்கணும், வகுத்து வலி இருக்கு, குழந்தை நான் ஒரு பூல் இறங்கணும், வகுத்து வலி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, நான் பூல் இறங்கலாம், எந்த பிரச்சனை வரக்கூடாது, அப்படி ஒவ்வொருத்தரும் நேர்த்தி வச்சு சக்சஸ் ஆகி இறங்கி வரோம். மேலும் பங்குனி உத்திர திருவிழாவில் காப்பு கட்டுதல், சிறப்பு பூஜைகள் மற்றும் பற்பல ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குயவன்குடியில் அமைந்துள்ள குமரகுருபர சுப்பிரமணிய சாமி என்ற சுப்பையா சாது சாமிகளின் திருக்கோவிலில் தினமும் 6 கால அபிஷேகங்களும் மாலை நேரங்களில் தேவாரம், திருப்புகழ் பாராயணமும் நடைபெறுகின்றன. திருவிழா நாட்களில் பூ வளர்த்தல் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. பௌர்ணமி நடக்கும். இதுதான் பெரிய திருவிழா. வைகாசி விசாகம் வந்து திரும்ப இங்க ஒரு பார்வையில் இருப்பாங்க. அது எப்படி இருக்காங்கன்னா, தாத்தா வந்து இந்த நடிகர் இருக்காருல்ல, அவர் வந்து கொஞ்சம் சோகப்படுத்திருக்கு. அவர் நினைச்சிருக்காருன்னா, சோகப்படுத்தி அவர் ஒரு ஆளை வந்து அவர் இங்க கூட ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பூல இந்த மாதிரி பார்வையில் எடுத்து அவசியம் பண்ணு, உனக்கு சோக போயிடும், நீ பூஜை எடுத்த சரியா பண்ணிடலாம் சொல்லி அவர் சொல்லி ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. உடனே அவரே எடுத்து பார்வையில் எடுத்து அவசியம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சரியா போச்சு. அப்புறம் அது நடப்படி அவர் ஒரு ஆள் எடுத்து வந்தோம்னா, ஏன் ஒரு ஆள் செலவழிச்சிருக்கோம், நம்ம ஊர் சார் கோயில் சார் சொல்லி கோயில் நிர்வாகத்தில் பண்ணி எல்லாம் சாக உண்டாங்க. குமரகுருபர சுப்பிரமணிய சாமி என்ற அருட்திரு சுப்பையா சாது சாமிகளின் திருக்கோயிலானதும் ஓர் அதிசயத்தக்க கோவில் என்று கூறலாம். ஏனென்றால் அருட்திரு சுப்பையா சாது சாமிகளின் திருக்கோவில் கருவறையில் சுப்பையா சாது சாமிகள் வணங்கிய முருகப்பெருமானின் வேல் மட்டும்தான் மக்கள் வழிபடும் உருவாக இருக்கின்றதே தவிர கடவுளின் விக்கிரகம் எதுவும் அருட்திரு சுப்பையா சாது சாமிகளின் திருக்கோவிலின் கருவறையில் இடம்பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது காலத்துல இருந்து ஒரு சாது வந்து சாது தங்கியிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க எங்க மாடு மச்ச ஆளுகளை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு போயிருக்காங்க. திரும்பி இடையில மறைஞ்சிருக்காங்க. திரும்ப அதை வந்து அதை அனுப்பி வச்சு பூஜை கோயிலை உண்டாக்கியிருக்காங்க. வேலுதான் அங்கே வேலுதான் இருக்கு. அங்க வேலை வச்சிருக்காங்க. சமயத்தோட நம்ம எங்க அப்பா கூட சமயத்தோட போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்து அங்கிருந்து போட்டோ எடுத்து அந்த ஆட்சி கூட பண்ணல. அதே மாதிரி ஆட்சி கட்டிட்டாங்க, கட்டி கும்பாசம் பண்ணிட்டாங்க. ராமநாதபுரம் குயவன்குடி அருட்திரு குமரகுருபர சுப்பையா சுவாமி கோவிலில் உள்ள முருகப்பெருமான் நோய் தீர்க்கும் சக்தி கொண்டவராகவும் சனிக்கிழமைகளில் நவக்கிரக குழிகளில் நெய்விளக்கேற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பதும் குயவன்குடி சுற்றுவட்டார பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சிபி சக்கரவர்த்தியின் நவக்கிரக தோஷங்கள் இந்த தலத்தில் வழிபட்டு நீங்கியதாக கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் ஆற்றிலும் கோவிலிலும் வழிபாடு நடத்தி திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதலியவற்றிற்கான பிரார்த்தனைகளை செய்வதோடு தங்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்றனர். வந்து கைகால் இப்போ முடிஞ்சு போச்சு, கைகால் வந்து ஏதாவது அடிபடுது, கைகால் சிரமம், கைகால் எலும்பு பாதிப்பு இருக்குது, நடக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவோம், வருஷத்துல ஒரு கால் எடுத்து செஞ்சு நேர்த்தி வச்சு செஞ்சு செய்யுங்க, சரியா சொல்லுவோம். அதை சரியா வந்துடும். அப்புறம் வருஷத்துல சுத்தி வந்து ஒரு கவக்காலை வெட்டி, அந்த உடம்புற கவக்கால் வெட்டி பூ விட்டு மஞ்சள் வச்சு அங்கே திரும்பி செலுத்துவாங்க. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் பங்குனி மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி மிகச் சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் குயவன்குடி குமரகுருபர சுப்பையா கோயில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியில் பெண் பக்தர்கள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வருகிறது. பங்குனி உத்திர விழாவானது காப்பு கட்டுதலுடன் துவங்கி விழாவின் முக்கிய நிகழ்வாக காவடிகளுடன் பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி நள்ளிரவு 3 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெறுமாம். 6 மணிக்கு பூ ஆரம்பிச்சிருவோம், 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், 2 மணிக்கு பூ பிரிஞ்சு ஆரம்பிச்சிருவோம், 3 பூ இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. விடிய 5 மணி வரை 5:30 வரை இறங்குவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறங்கிடுவாங்க. குயவன்குடி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும். இது மாவட்ட தலைமையகமான ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலும் மண்டபத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது.
மனமுருகி வேண்டுவோருக்கு நல்ல பலன்களைத் தரும் தலமாக ராமநாதபுரம் குயவன்குடி குமரகுருபர சுப்பையா கோவில் கருதப்படுகிறது. இந்த போராட்டமான வாழ்க்கையில் ஒளிரூபியான சித்தர்களையும் ஜீவசமாதியான மகான்களையும் ஞானிகளையும் யோகிகளையும் சன்மார்க்க சீலர்களையும் தேடி வணங்குகின்ற யாவரும் சித்த மரபுடைய அருள் மனிதர்கள் என்றால் மிகையாகாது. அத்தகு மனிதர்களுக்கு தங்களின் வாழ்வின் இலக்கை அடைவதற்கு ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்கள் சித்தர்களின் அருளால் வரம் பெற்று வந்துள்ளது. இந்த 2 நூலிலும் சித்தர்களை வணங்க வேண்டிய முறையையும் வாழ்வில் அருள் வருவதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறையையும் சித்தர்கள் மகான்கள் சொன்ன நல்ல கருத்துக்களை அறிவதற்கும் வந்துள்ளது. மேலும் இந்த 2 நூலிலும் 1008 மகான்களின் ஜீவசமாதி அடைந்த முகவரிகளும் 300 சித்தர்கள் அடங்கிய சித்தர்களின் படங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. அவரவர் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஜீவசமாதிகளை நேரில் சென்று வணங்கி அருள் பெறுவதற்காக இந்த நூல்கள் வந்துள்ளது. இது சித்தர்களின் அருளால் வெளிவந்த காலப்பெட்டகம் என்பதை இந்நூல்கள் மூலம் உணரலாம். இந்த 2 நூல்களிலும் பற்பல விசேஷங்கள் உள்ளது. அதாவது, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இந்த 2 நூல்களில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்து வாசித்தால் போதும், உங்கள் பிரச்சனைக்கான விடை கிடைத்துவிடும். அத்தகு அற்புதமான நூல்கள்தான் இந்த ஜீவ அமிர்தமும் ஞான அமிர்தமும். நம்முடைய தமிழ்நாட்டில் முதன்முறையாக சித்தர்கள் மகான்களுக்கென்று வந்த மாத இதழ்தான் ஜீவ அமிர்தம் மாத இதழ். இன்று யாரெல்லாம் சித்தர்கள் தகவல்கள் அளித்து வருகின்றார்களோ அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜீவ அமிர்தம் மாத இதழ்தான் வழிகாட்டியாக இருக்கிறது, இருக்கப் போகிறது. 12 ஆண்டுகளாக சித்தர்களின் வரலாறுகளையும் 1000க்கும் மேற்பட்ட மகான்களின் வரலாறுகளையும் உலகெங்கும் நடைபெறும் ஆராதனை குரு பூஜை நிகழ்வுகளையும் வெளியிட்டு அரும்பணி செய்துள்ளது. அந்த ஜீவ அமிர்தம் தன் பிரதிபலிப்பாக பிரணவம் டிவி என்பதை யூடியூப் மூலமாக துவங்கி 1000க்கும் மேற்பட்ட மகான்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இத்தகு ஜீவ அமிர்தம் மாத இதழும் பிரணவம் டிவியும் சேர்ந்து செய்த அரும்பெரும் சாதனையை அப்படியே கடந்து போய்விட முடியாது என்பதற்காக எல்லா மகான்கள் சித்தர்களின் வரலாற்றையும் அவர்கள் செய்த சித்துகளையும் தொகுத்து உலகோர் யாவரும் தங்களின் நட்சத்திரப்படி சித்தர்கள் மகான்களை அறிந்து வணங்குவதற்காக அருளாளர்கள் 1000 என்ற ஒரு சிறந்த அற்புத நூலினை 27 நட்சத்திரத்தை 9 பிரித்து 3 பாகங்களாக சித்தர்கள் மகான்களின் பூரண அருளை யாவரும் பெறுவதற்காக ஜீவ அமிர்தம் ஆசிரியர் கோ திருமுருகன் என்கிற பூரணநந்தன் ஐயா அவர்கள் வெளியிட்டு அருட்சாதனையை புரிந்துள்ளார்கள். இந்த அருள் நூலினை பல வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து பாராட்டி உள்ளார்கள். இந்த நூல் ஒரு வீட்டில் இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள் பிரபாவதி, இந்திரா சௌந்தரராஜன், சோ மீனாட்சி சுந்தரம், ராஜேஷ், நடிகர் யோகிபாபு. ஆக உங்களின் இல்லத்திலோ உங்களின் அலுவலகத்திலோ இந்த ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் அருளாளர்கள் 1000 என்ற 3 நூல்கள் இருந்தால் போதும். எல்லா சித்தர்களும் நீங்கள் இருக்கும் இடத்தில் வாசம் செய்வதை உணரலாம். வாழ்வில் நல்ல மாற்றத்தை காணலாம். எண்ணிய காரியங்களில் வெற்றிகள் அடையலாம். சித்தர்களின் மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.